ஆபத்தான நிலையில் 12 மாவட்டங்கள் இருக்கு. அதி கனமழை மற்றும் மிக கனமழை தொடர்ந்து இருக்க போகுது. இந்த நாள் முழுவதுமாகவே தமிழகத்தின் கனமழையினுடைய தீவிரமாக தான் நம்ம பார்க்கிறோம். தற்போதைய நிலவரப்படி புயல் எங்க இருக்கு? எப்ப சென்னை போகும்? சென்னையில அதி கனமழை இருக்குமா? இல்ல வெறும் மிக கனமழை மட்டும் தானா? வெள்ளப்பெருக்கு பயங்கரமா ஏற்படுமா? அதாவது நகரமே தண்ணீரில் தத்தளிக்குமா? அப்படின்னு பலரும் பல கேள்விகள் தொடர்ந்து கேட்டிருந்தீங்க. மற்ற மாவட்டத்தினுடைய நிலைமை என்ன? ஆகவே இந்த புயல் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வலுவிழந்துருச்சு. இது ஒரு சுழற்சி தான். ஒரு காற்று சுழற்சியாக தான் தொடர்ந்து பயணித்து வட தமிழகத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு. புயல் அப்படின்னு சொன்னால் நமக்கு 80 அல்லது 90 கிலோமீட்டர் வேகமாவது இருக்கணும். ஆனால் இப்போ அந்த வேகம் இப்போ கிடையாது. ஒரு சாதாரண ஒரு தாழ்வு மண்டலம் அல்லது ஒரு தாழ்வு பகுதியாகவே தான் இப்போ இது மாறி இருக்கு. ஆகவே இது எல்லாருமே புயல் புயல்னு சொல்கிறாங்க. ஆனால் இது புயலே இல்லை. இப்போது டிட்டுவா புயலுங்கிறது இலங்கையோட முடிஞ்சு போச்சு. நேற்று இரவு வரைக்கும் இது புயல் சின்னமாக இருந்தது நம்ம பார்த்தோம். நேற்று மாலை நேரங்கள் வரைக்கும் தான். இரவு நேரங்கள் வரும்போது இது வலுவிழந்து போச்சு. தற்போதைய நிலவரப்படி இது ஒரு சாதாரண ஒரு டீப் டிப்ரெஷன், அவ்வளோதான். ஒரு தாழ்வு பகுதி அல்லது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தான் இது அதிகபட்சம் பார்க்கப்படுது. ஆகவே இது முதல்ல ஒரு புயல் கிடையாது அப்படிங்கிறதையும் முதல்ல உறுதிப்படுத்திடுறோம். புயல் வலுவிழந்து போச்சு. தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் மழை ஆனால் கண்டிப்பாக பதிவாகும். என்னதான் நமக்கு காற்று வேகம் குறைஞ்சாலும் மழை அப்படிங்கிறது குறைய போகிறது கிடையாது. அதி கனமழையானது தீவிரமடையும் அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திடுறோம். அதனால் நீங்கள் எல்லாருமே நண்பர்களே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். சரி, எங்க தாங்க மழை வரப்போகுது அப்படின்னா, முதல்ல அதி கனமழை பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கடுமையான மழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய போகுது. அப்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி உள்ளிட்ட இடங்களில் கடுமையான மழை பொழிவானது தீவிரமடையக்கூடும். பழவேற்காடு, எண்ணூர் போன்ற பகுதிகளில் கடுமையான மழை பொழிவானது தீவிரமடைய போகுது. அதனால் திருவள்ளூர் மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய நேரங்களில் மிக கனமழை முதல் அதி கனமழையானது நிச்சயம் எதிர்பார்க்கலாம். ஆனால் பெரும்பாலும் உங்களுக்கு 80% மிக கனமழையாக தான் இருக்கும். 20% ஓரிரு இடங்களில் அதி கனமழையானது நிச்சயமாக பதிவாக வாய்ப்பு இருக்குது திருவள்ளூர் மாவட்டத்தில். அடுத்தபடியாக ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் அதி கனமழை எச்சரிக்கை உண்டு. வலுவான மழை பொழிவு உறுதியாக இருக்கும். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் களவாய், செம்மேடு உள்ளிட்ட இடங்களிலும் பெரும்பாலான பகுதிகளிலும் ராணிப்பேட்டை பகுதிகளில் அதி கனமழையானது பதிவாகும். இந்த 2 மாவட்டங்கள் தாங்க சற்று வலுவான ரொம்ப தீவிரமான மழை பொழிவு இருக்கும். சரி, மற்ற மாவட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம சொல்லிடுறோம். ஏன்னா அதி கனமழைங்கிறது திருவள்ளூர், ராணிப்பேட்டை மட்டும்தான். ஏன்னா அந்த மேக கூட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அந்த மாவட்டங்களில் அதிக அளவு நமக்கு கடந்து போக நம்ம பார்க்க முடியுது. அடுத்துதான் நம்ம சென்னை பகுதிகள். மிக கனமழை பொறுத்த வரைக்கும் சென்னை பகுதிகள் 10 to 15 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் எதிர்பார்க்குறோம். நிறைய பேர் இன்னைக்கு சென்னை வெள்ளத்தில் மூழ்கிறோம், சென்னை மிகப்பெரிய ஆபத்தில் மாட்டிருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃப்ளட்டு வரப்போகுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவ்வளவு மழை பொறுத்தவரை, அதாவது போன வருஷம் பார்த்தீங்கன்னா 70 சென்டிமீட்டர், 50 சென்டிமீட்டர் இந்த மாதிரிலாம் நமக்கு மழை பொழி பாருங்க. கிருஷ்ணகிரிலாம் கூட 50 சென்டிமீட்டர் மழை வந்தது ஃபெஞ்சல் புயல் காரணமாக. அந்த மாதிரிலாம் ஒரு மழை சென்னையில் வருமானா கண்டிப்பாக கிடையாது. நம்ம அதிகபட்சம் எதிர்பார்க்கறதே 10 to 15 சென்டிமீட்டர், அவ்வளோதான். அதுக்கு மேலே நமக்கு உறுதியாக மழை இருக்க போகிறதில்ல. தண்ணீர் வடியாமல் இருக்கிறதுக்கும் வெள்ளம் ஏற்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு 5 சென்டிமீட்டர் மழை பெய்யுதுன்னா அந்த தண்ணி வடியாமல் சாலையிலே நிற்கிது அப்படின்னா அதற்கு பேர் வெள்ளம் கிடையாது. புரிஞ்சிக்கணும். நிறைய பேர் இதை தவறாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. தண்ணீர் பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் வடிஞ்சு போச்சுன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதாவது குறைஞ்ச மழை பொழிவில் தண்ணீர் அதிகமாக, அதுவும் தாழ்வான பகுதிகள், தண்ணீர் வடிவதற்கு சற்று தாமதமாகக்கூடிய பகுதிகளில் தண்ணீர் அதிகமாக தேங்கி நிற்கும் போது அதை நம்ம வெள்ளம் சொல்ல முடியாது. முதல்ல எத்தனை சென்டிமீட்டர் அந்த இடத்துல மழை பதிவாயிருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம முதல்ல பார்க்கணும். அப்போ சென்னை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரும் மணி நேரங்களில் 10 சென்டிமீட்டர்லேருந்து 15 சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த நாளுக்கான மழை பொழிவாக இருக்குமே தவிர ஒரு அதிதீவிர கனமழை 50 சென்டிமீட்டர், 70 சென்டிமீட்டர் ஊரே பார்த்தீங்கன்னா தண்ணீரில் மிதக்கும் அப்படிலாம் கிடையாது. சென்னை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய 2 மணி 3 மணி நேரத்தில் அதிக மழை வாய்ப்புகள் இப்போ காத்திருக்கு. மதியத்திற்கு பிறகு மாலை இரவு நேரங்களில் சென்னையில் பலத்த மழை புரட்டி போடும்.
இன்று மாலையும் இரவு நேரங்களும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் பலத்த கனமழை பொறுத்தவரை புரட்டி போடும். ஆனால் புயல் கிடையாதுங்கிறத உறுதிப்படுத்திடும். புயல் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. புயல் ஏற்கனவே வலுவிழந்து விட்டது அப்படிங்கிறதையும் நம்ம உங்களுக்கு சொல்லிடுறோம். அடுத்ததாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு. ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்யும். வந்தவாசி, சேத்பட்டு, ஆரணி, போலூர் இங்கெல்லாம் நமக்கு வந்து மிக கனமழை எச்சரிக்கை. கீழ்பெண்ணாத்தூர், சாத்தனூர் அணை, அவலூர்பேட்டை, மேல்மலையனூர், செஞ்சி போன்ற இடங்களில் நமக்கு வந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். திருவண்ணாமலையினுடைய வடக்கு பகுதி மிக கனமழை, மற்ற இடங்களில் கனமழை வரைக்கும் பதிவாகக்கூடும். விழுப்புரம் மாவட்டத்தில், குறிப்பாக விழுப்புரம் மாவட்டங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படிங்க இருக்கும், ரொம்ப தீவிரமாக இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. விழுப்புரம் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக மழை வாய்ப்பு இருக்கும். சில நேரங்களில் பார்த்தா சீரான ஒரு மிதமான மழையாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா ஒரு கனமழையாக சில இடத்துல பதிவாகும். அப்போ விழுப்புரம் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மயிலம், விக்கிரவாண்டி, திண்டிவனம் போன்ற இடங்கள், தெற்கோயிலூர், மடப்பட்டு இங்கெல்லாம் வந்து விட்டு விட்டு சீரான ஒரு மழை பொழிவு கனமழையாக இருக்கும். இன்று மாலை வரை விழுப்புரம் மாவட்டத்தில் மழை தொடர வாய்ப்பு இருக்கு. இரவு நேரங்களில் சாரல் மற்றும் மிதமான மழையாக தொடரும். வேலூர் மாவட்டங்கள், வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலும் பரவலாக மிக கனமழை தீவிரமடையும். வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காட்பாடி, அதே மாதிரி குடியாத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடைவிடாத மழை பொழிவு தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டங்கள் மற்றும் தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களிலும் விட்டு விட்டு பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும். அப்போ மிக கனமழை மற்றும் அதி கனமழை எங்க பதிவாகும் அப்படிங்கிற ஒரு தெளிவான தகவல் கொடுத்திருக்கிறோம். அப்போ மற்ற மாவட்டங்கள் என்னங்க ஆச்சு? அப்போ வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பரவலாக கனமழை மற்றும் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பதிவாச்சுன்னா அப்போ மற்ற மாவட்டங்கள் என்ன ஆச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அதையும் நம்ம பார்க்க போகிறோம். மற்ற கடலோர மாவட்டங்கள் கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரத்தில் 30 மணி நேரம் மழை பொழிவு. ராமநாதபுரத்தில் 30 மணி நேரமாக மழை பொழிவு. நிறைய வீடுகளில் தண்ணீர் புகுந்து காணப்படுது. அதே மாதிரி வேதாரண்யம் உள்ளிட்ட இடங்கள், தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய பெரும்பாலான பகுதிகள், தொடர்ந்து கடலோர மாவட்டங்கள் புதுக்கோட்டை, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டம், கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரத்திற்கு நமக்கு பரவலாக மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையுமாக நமக்கு வந்து பதிவாக போகுது. வலுவிழந்ததுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த டிட்வா புயல் பொறுத்த வரைக்கும் வலுவிழந்து விட்டது. இது ஒரு சாதாரண ஒரு தாழ்வு பகுதி, ஒரு தாழ்வு மண்டலம் கூட கிடையாது. இப்போ அடுத்து வரும் மணி நேரங்களில் இது ஒரு தாழ்வு பகுதியாக தான் நமக்கு மாறப்போகுது. காற்றுடைய வேகம், தரைக்காற்று, அந்த தரைக்காற்று வந்து ஒரு 30 to 40 கிலோமீட்டர் வேகம் வீசுங்க. ஏன்னா அதை வைத்து இது வந்து ஒரு புயல்னு நம்ம வந்து சொல்லக்கூடாது. தரைக்காற்று பொறுத்த வரைக்கும் 30 to 40 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும். அதை வச்சு இதை வந்து நம்ம ஒரு புயல் அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒரு சாதாரண ஒரு தாழ்வு பகுதி. அதிகபட்சமாக நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது மழை மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு தாழ்வு பகுதியாக தான் நம்ம பார்க்கிறோம். வலுவிழந்து விட்டது டிட்வா புயல் பொறுத்த வரைக்கும். தொடர்ந்து இனி அடுத்து வரக்கூடிய நேரங்களில் காற்றினால நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நமக்கு காற்றினால மரங்கள் வேரோடு சாய்ந்தது, காற்றினால் மின் கம்பங்கள் பறந்தது, அந்த மாதிரிலாம் நம்ம எந்த செய்தியும் கேட்க மாட்டோம். மழை மட்டும்தான் இருக்கும். அதுவும் குறிப்பிட்ட சில மாவட்டங்கள், இப்போ நம்ம சொன்ன மாவட்டங்கள் மட்டும்தான் அதிக மழைக்கான வாய்ப்பு இருக்கும். உள் மாவட்டங்கள் என்னங்க ஆச்சு? நிறைய இடங்கள் வேலூர், திருப்பத்தூர் சொன்னீங்க. சேலம், நாமக்கல் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அங்க வந்து மழை பெய்யாமலாம் போகாது. மழை கண்டிப்பாக வரும். சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோட்ல பரவலாக கனமழை மட்டும் இருக்கும். அதே மாதிரி தென் மாவட்ட பகுதிகள், மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளிலும் அவ்வப்போது விட்டு விட்டு பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். தரைக்காற்று பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உண்டு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. குறிப்பா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் 30 to 40 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பலமான தரைக்காற்று வீசும். சீரான மழை பொழிவு தொடர்ந்து இருக்கும். மதியம், மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை ரொம்ப தீவிரமாக மிக உக்கிரமாக காணப்படும். உஷாராகிக்கோங்க. மறக்காம நண்பர்களே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா
நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். பெஸ்ட் டிஸ்கவுண்ட்டில் பெஸ்ட் சேலில் போயிட்டுருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்குகிற உங்களுக்கு நம்ம சிறந்த சலுகைகள் நம்ம கொடுத்துருக்குறோம். 30%லேருந்து 70% டிஸ்கவுண்ட் வரைக்குமே ஒவ்வொரு ப்ராடக்ட்லையுமே இருக்குது. மறக்காமல் பார்த்து பயன்பெறுங்க. டிஸ்கிரிப்ஷனில் அந்த ப்ராடக்டோடைய லிங்க் எல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். உங்கள் ஸ்க்ரீன்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தெரியும். வேணும் அப்படிங்கிறவங்க மறக்காமல் வாங்கி பயன்பெறுங்க. வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான்கள், மளிகை பொருட்களுமே அதில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மற்றும் மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் தேவையான எல்லா பொருட்களுமே அதில் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். பெஸ்ட் ஆஃபரில் போயிட்டுருக்கு. மறக்காமல் வாங்கி பயன்பெறுங்க நண்பர்களே. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.